வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. ஏப்ரல் 5. தலைப்பு என்ன அலைகள். இயற்கையை உணர்ந்து அறவழி ஒழுகி அறியாமையை நீக்கவல்ல ஒரு மதிப்புள்ள உயர் மனிதனாக இருந்தும் தன் தகைமையையும் இயற்கை ஆற்றலின் இயக்க நியதியையும் அறியாமல் மனிதன் தனது எண்ண ஆற்றலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். தனது தேவை தற்காலிக இன்பம் என்ற அளவில் குறுகி உணர்ச்சி வயமாகி பிறருக்கும் தனக்கும் தீமை விளையும் வகையில் செயல் புரிகிறான். பிறரை தாக்கி தீமை விளைவிக்கும் எண்ண அலைகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறான். தன் குடும்பம், சமுதாயம், வேறு நாட்டு மக்கள் இவர்கள் மேல் சினம், வெறுப்பு, பகை கொண்டு அவன் எண்ண அலைகளை எப்போதும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறான். இந்த எண்ண அலைகள் காந்த ஆற்றலாகவே பரவி மனித இன உடல்களிலும் மூளையிலும் பொருந்தா உணர்வு பதிவுகளாக அமைகின்றன. இப்பதிவுகளை பாவப் பதிவுகள் என்றும் சாபம் என்றும் அறிவறிந்த முன்னோர்கள் கூறியுள்ளனர். இயற்கை நியதி அறியாமை என்ற மருளால் மனிதனுக்கு மனிதன் பகையாகி பொதுவாக சமுதாயமே சாபத்துக்குள்ளாகின்றது. ஒவ்வொருவரும் பிறருக்கு துன்பமளிக்க வேண்டும் என்று விரும்புவதும் அதற்கு துணிந்து செயல்புரிவதும் பெரும்பாலான மக்களிடம் இயல்பாகவே வளர்ந்து வருகின்றது. மனித எண்ண ஆற்றல் இயற்கை ஆற்றலின் ஒரு பகுதி இயக்கமே என்று முன்னரும் விளக்கி இருக்கின்றேன். அதன் விளைவு என்னவாகும்? மனிதகுல வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகும். இயற்கை சீற்றம், போர், மழையின்மை இவ்வாறாக இயற்கை ஆற்றலும் மனித ஆற்றலுக்கு கூடி மனித எண்ண ஆற்றலால் தீய விளைவுகளாகின்றன. மனித பிறவியின் மதிப்பை ஒவ்வொருவரும் உணர்ந்து பிறருக்கு துன்பமளிக்காமலும் இயன்ற அளவில் உதவி செய்து கொண்டும் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி நல்லெண்ண அலைகளை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.